ஆமாம், 10வது மந்திரம். அதற்கு விளக்கம். கண்டபத்துங்கிற மந்திரத்தில் நடராஜரை வியந்து பேசின மாணிக்க வாசகர், நடராஜரை நாம் ஐந்தொழிலுக்கு உரியவராக பார்க்கிறோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம் உத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அடுத்தல்தான் எந்த யார் பரதம்தான் என்ற நடராஜருடைய தத்துவம் தான் கண்டபத்து. நடராஜர் தத்துவம் தான் கண்டபத்துங்கிறத இந்த 10வது மந்திரத்தில் வெளிப்படையாக காட்டுறார். அதாவது தனக்கு பேரின்பம் கிடைத்ததை சொல்ல வேண்டிய மாணிக்க வாசகர் இங்கே பூதங்கள் 5 புலனாகின்னு ஏன் சொல்கிறாரு? இது வானாகி மண்ணாகி அங்கே சொல்கிறார், அங்கே எதுக்கு சொல்கிறார்? இங்கே சொல்கிற காரணம் வேறு. இந்த இடத்துல அவர் அந்த சைவ சமயத்தினுடைய கொள்கையை முழுவதையும் உள்ளே கொண்டு வைக்கிறார். இந்த பூதங்கள் 5 என்பது ஆன்ம தத்துவம் 24 குறிக்கும். புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாயின்னு சொல்லும்போது வித்யா தத்துவத்தை குறிக்கும். பேதமிலா பெருமையனைங்கிறது எந்த தத்துவத்துக்கு போயிடும்? சிவ தத்துவத்தை குறிக்கும். 36 தத்துவங்களையும் உள்ள அடக்கிறார். பஞ்சபூதங்களை சொல்கிறாரு. புலன் சொல்லும்போது 24 உள்ள வந்துடும். வேதங்கள் அனைத்துமாயும் போது அதுக்கு மேலே போகணும். பேதமிலா பெருமையினைங்கும் போது அதற்கு மேலே போகணும். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நடராஜருடைய இயக்கத்தில் தான் இருக்குது. ஊன நடம், ஞான நடம், பிறப்பருக்கும் பெருநடனம், ஆனந்த நடனம், எல்லா நடனத்தில் எல்லாத்தையும் கலந்து இந்த மந்திரத்தில் வைக்கிறார். அதனால தான் ஆனந்தம்ங்கிற வார்த்தையை இந்த மந்திரத்தில் வைக்கல பாருங்கள். அந்தமிலா ஆனந்தம், அளவிலா ஆனந்தம்லாம் எங்கே சொல்லிட்டாரு? முன்னால் சொல்லிட்டார். இங்கே பார்த்தேன்னு தான் சொல்கிறேன். அதாவது நடராஜரை பற்றி சொல்ல வேண்டிய அரிய விஷயங்களை கடைசி மந்திரத்தில் இது நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். நடராஜரை ஆனந்தமாக அனுபவிக்கும் போது பஞ்சபூதம் எதுக்கு வருது? அதாவது பஞ்சபூதங்களிலிருந்து விடுபட்டு தான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். புலன்களிலிருந்து விடுபட்டு தான் நடராஜருடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். ஆனால் இங்கே சேக்கிழார் அந்த மாணிக்க வாசகர் இங்கே அதை என்ன செய்கிறார்? பதிவு செய்கிறார் என்றால் நடராஜருடைய தத்துவத்தை நமக்கு என்ன செய்கிறாரு? இங்கே சொல்கிறார். அவரே பிறப்புக்கும் காரணமாக இருக்கிறார், அவரே பிறவாமைக்கும் காரணமாக இருக்கிறார். இதுதான் விஷயம். அதை சொல்லுவதற்காக 36 தத்துவங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பேதமிலா பெருமையனை, அதாவது கேதங்கள் கெடுத்தாண்ட, நீங்கள் பூதங்கள் 5 புலனாகின்னு சொல்லிட்டாலே கேதம்னா துன்பம், பிறப்பு நிலை, ஊன நடனம். கேதங்கள் கெடுத்தாண்ட மாயை இதனை உதறி, அப்போ என்னது? ஞான நடனம். 2 வகையான, இதுவரைக்கும் மந்திரம் 1 முதல் 9 வரை ஞான நடனத்தை பேசிய மாணிக்க வாசகர் இந்த நடனத்தில் பிறப்பை தருகின்ற ஊன நடனத்தையும் பேசுகிறார், பிறவாமையை தருகின்ற ஞான நடனத்தையும் பேசுகிறார். இதுதான் கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர் ஒளியை பார்த்தீங்களா? கிளர் விளங்குகின்ற ஒளியை. புதிய செய்தி சொல்லியிருக்கிறோம். இந்த மந்திரத்தை புதுசாக கொஞ்சம் பாருங்கள். எனக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா பேசுவேன் நான் இந்த மந்திரத்தை. ஒளியை, மரகதம் என்பது பச்சை நிறம். அம்மை அருள் சக்தியாக நிற்கிறதுனால என்ன சொல்கிறாரு? பச்சை நிறத்தை சொல்கிறார். அதாவது நடராஜரை பேசும்போது அம்மையை பேசுது சாஸ்திரம். ஏன் பேசுது? நடராஜரை பேசும்போதே சிவகாமி அம்மையையும் சைவ சித்தாந்தம் பேசுகிறது. எதனால் பேசுகிறது? அம்மை காண, உண்மை விளக்கத்தில் இருக்குது. அம்மை காணும்படியாக நடராஜர் நடனம் ஆடுறாரு அப்படின்னு வருகிறது. எதற்காக என்று சொன்னால், உயிர்களுக்கு நீங்கள் சிதம்பரத்தில் போய் நடராஜரை வணங்குறீங்கன்னா மற்ற தெய்வ வழிபாட்டிற்கும் நடராஜர் வழிபாட்டிற்கும் ஒரு அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. இப்போ நான் போய் நம்ம சிவாச்சாரியாட்ட சாமி இந்த மாதிரி நாங்கள் பத்திரிக்கை போட்டிருக்கோம் அப்படின்ன உடனே மாரியம்மன் அருள் வேணும்னு அழகாக கூப்பிட்டு பிரசாதம் பூவெல்லாம் வச்சு சாமி தந்தாங்க. நம்ம எப்போவுமே யார்கிட்ட சொல்லிட்டு தான் வேலை செய்வோம். மாரியம்மன்ட்ட சொல்லியிருக்கோம், நாளைக்கு கண்டியம்மன்ட்ட சொல்லுவோம்.
ஞாயிற்றுக்கிழமை தேவாரத்துக்கிட்ட சொல்லுவோம். அப்போ வழிபாடு செய்கிறோம். அப்போ மாரியம்மனுடைய அருளை நாம் அப்படியே பிரசாதமாக வாங்கிடுறோம். நடராஜர் வழிபாட்டில் அந்த உயிருக்குரிய அருள் யாரிடத்தில் வழங்கப்படும்? அம்மையிடத்தில் தான் வழங்கப்படும். அம்மை தான் அந்த உயிருக்குரியதை என்ன செய்யும்? அந்த உயிரினுடைய பக்குவம் பார்த்து தரும். மாரியம்மன்னா மாரியம்மன் தனியாக இருக்கிறாங்க, ஆனால் நடராஜர் தனியாக இருக்க மாட்டார். பக்கத்தில் யார் இருப்பார்? சிவகாமி அம்மை பக்கத்தில் இருக்கும். உங்கள் உயிருக்கு வேண்டிய அருளை உங்ககிட்ட தரமாட்டார். யார்கிட்ட கொடுப்பாரு? அம்மை இடத்துல கொடுப்பார். அம்மை அதுக்கு உங்களுக்கு எப்போ தரணுமோ அப்போது அதை அம்மை தரும். உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருப்பீங்க. வருஷக்கணக்காக கேட்டு தந்திருக்க மாட்டான். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பான். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படும். அந்த பணத்தை சாமி என்ன செஞ்சுருக்கிறாரு? தேக்கி வச்சு உரிய நேரத்தில் கொடுக்குற மாதிரி. எனக்கெல்லாம் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. தேக்கி வச்சு உரிய நேரத்தில் கொடுக்குற மாதிரி யார் வழியாக கொடுப்பாரு? அம்மை வழியாக தான் கொடுப்பார். சிவகாமி அம்மை வழியாக தான் வரும். இதை யார் சொன்னால்? மாணிக்கவாசகர் சொன்னார். அம்மை எனக்கு அருளியவார் சொன்னார். பிறகு குமரகுருபர் பாலுங்குளவி பசுங்குடர் பொறாதன, இந்த வரியை மறந்துடாதீங்க. இந்த வரி தெரியாதவர்களுக்கு நடராஜனுடைய பெருமை தெரியாது. பாலுங்குளவி பசுங்குடர் பொறாது என நோயின் மருந்து தாய் உண்டாங்கு. குமரகுருவருடைய பிரபந்தத்தில் சொல்கிறார். அவருடைய நூல் எல்லாம் கற்பகத்தில் கொடுத்தாங்க. நான் தனியாக வேற எங்கேயும் வாங்கி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்குது. படிக்க தான் நேரம் இல்லை. அந்த வரிக்கு என்ன பொருள்? அதாவது ஒரு 8 மாத குழந்தை அல்லது 12 மாத குழந்தைக்கு சுக்கு மருந்து கொடுக்கணும், இஞ்சி மருந்து கொடுக்கணும். நேரடியாக கொடுத்தா குழந்தையினுடைய வயிற்றில் அல்சர் வந்துடும், வயிறு புண்ணாயிரும். ஏன்னா இதனுடைய காரத்தன்மையினால். அப்போ அதை யாருக்கு கொடுக்கணும்? தாய்க்கு கொடுத்தா தாய் வழியாக யாருக்கு போயிடும்? இந்த ஃபார்முலாவை நடராஜர் மட்டும்தான் கையில் எடுக்கிறார். நமக்கு தர வேண்டியதை யார் அக்கௌண்ட்டில் போடுறாரு? அம்மை அக்கௌண்ட்டில் போட்டு அம்மை தேவைப்படும் போது நம்ம அக்கௌண்ட்டில் போடும். ரிசர்வ் பேங்க்லேருந்து அம்மை அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்குக்கு போய் ஸ்டேட் பேங்க்லேருந்து கூட்டுறவு பேங்குக்கு வர்ற மாதிரி நடராஜனுடைய கொடை. புரியுதா? எவ்வளோ பெரிய சைவ ரகசியம் இதெல்லாம். நாங்கள் சோமு ஐயாலாம் கோயம்புத்தூரில் போய் படித்தார். நாங்கள் கோயம்புத்தூரில் போய் படித்தோம், பணம் கட்டி படித்தோம் இந்த விஷயங்களை எல்லாம். நாங்கள் போகிறதுக்கு முந்தைய அவர் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு வந்துட்டார் சோமு ஐயா. இங்கே மாரியம்மன் கோயிலில் பகிரங்கமாக சொல்கிறோம். சொன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் யார் கேட்டாங்கிறாங்க. என்னைக்கு தான் பழக போகிறீங்க? யார் கேட்டான்னா பழகணும் இல்லைங்க, என்னைக்கான பழகி தானே ஆகணும். என்னைக்கான பழகி தானே ஆகணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இதையெல்லாம் யார் கேட்டா அப்படின்னாரு. உங்கள்கிட்ட நான் கேட்டேனான்னாரு ஒருத்தர், நண்பர் தான். நான் சொன்னேன், நாளைக்கு காலையில் உனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர்றியான்னு. எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னா. அப்போ சொத்துக்குன்னா மட்டும் வருவேன், பொருளுக்கு நான் வருவேன், எதுக்கு வர மாட்டேன். ஏப்பா ஒன்றால் நீ 10 லட்ச ரூபா வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுற, 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் கூட உனக்கு தெரியாது. 1000 கோடி ரூபா உன் பேரில் சொத்து ரிஜிஸ்டர்னால் காலையில் எத்தனை மணிக்கு வருவான்னு கேட்டேன். 9:30 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னா. அதே தான் உன் பேரில் எழுதி வைக்கிறோம். எதை? அருளை எழுதி வைக்கிறோம். நீ வாங்கலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மனசை இறைவன் கொடுத்தாங்க, அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும். இதெல்லாம் இவர்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் என்ன செய்யலை, நினைக்கலை, அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும். வேதங்கள் தொழுதேத்தும் நடராஜருடைய திருமேனில 5 எழுத்தை வச்சு பார்க்கிறோம். உண்மை விளக்கத்தில் பாதாதி கேசமாக, கேசாதி பாதமாக தோற்றம் அந்த உண்மை விளக்கத்தில் வருது. நடராஜருடைய திருவடியிலிருந்து மேல் நோக்கியோ மேலிருந்து கீழாகவோ 5 எழுத்தை பார்க்கிறோம். இந்த இடத்துல வேதமும் 5 எழுத்தும் நமக்கு ஒன்று தான். சைவ சித்தாந்தப்படி 5 எழுத்து, அதாவது ஆரணமும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சைவ சித்தாந்தத்தில். வேதமும் ஆகமமும் புராணங்களும் 5 எழுத்து தான் ஒரு பாட்டு இருக்குங்க. உண்மை விளக்கத்திலையும் இருக்குது, திருவருட்பயன்லையும் இருக்குது. வேதத்துக்கும் 5 எழுத்துக்கும் நடராஜருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அதான் நான் சொல்ல வந்த செய்தி. நடராஜரும் வேதமும் 5 எழுத்தும் ஒன்று தான். நான் சொல்லலை,
அந்த மந்திரத்தை ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானும் 15 வருஷமாக நடத்தியாச்சு. புரியுதா? அஞ்செழுத்தே ஆகமமும் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டு வேண்டியிருக்கும் போது தெரியுது. அஞ்செழுத்தே ஆகமும் அஞ்செழுத்தே அண்ணல் அருமறையும் சைவ சித்தாந்தம். ஆரணமும்னா வேதம். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? எனவே வேதம் இதில் வர்றதை வச்சு நடராஜரை பேசும்போது எதை பேசுகிறாருங்க? வேதத்தை பேசுகிறார். அப்போ நடராஜரை பேசும்போது ஐந்தெழுத்தை பேசுவதாகிறது. அப்போ இதை நாம் கொண்டு போய் எதில் இணைச்சி பார்க்கணும்? உண்மை விளக்கத்தில் வருகின்ற நடராஜர் தத்துவத்தோடு என்ன செய்யணும்? இணைத்து பார்க்கணும். இணைத்து பார்க்கணும். நான் ஒரு அரிய செய்தியை உண்மை விளக்கம் நடத்தும் போது சொன்னேன். கண்டபத்து திருவாசகத்தில் எத்தனாவது பதிகம்? 31. உண்மை விளக்கத்தில் நடராஜர் 31வது மந்திரத்தில் தான் வர்றார். 31வது மந்திரத்தில் தான் நடராஜர் வர்றார். நான் ஒரு சவால் விட்டேன் ஒரு சித்தாந்த வகுப்பில். திருவாசகத்தில் கண்டபத்தில் ஒரு மந்திரத்தை கையில் வச்சுக்கிடுவேன். மாணிக்க வாசகர் வார்த்தை தவிர எந்த வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டேன். உண்மை விளக்கத்தில் ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்லி பார்த்தா ரெண்டுமே கரெக்டாக என்ன செய்யுது? மேட்ச் ஆகுது. ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அதனால் இந்த மந்திரத்தை பற்றி 2 வரி சுருக்கி சொல்லிவிட்டு அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். இந்த மந்திரத்தில் ஊனநடம் பேசுகிறார், ஞானநடம் பேசுகிறார், நடராஜருடைய ஐந்தொழிலை பேசுகிறார். ஊனநடம் பேசணும்னா 36 தத்துவம் பேசணும். அதனால தான் பூதங்கள் 5 ஆகி புலன்களை இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? காரணம் அதுதான். பேசுகிறார். அதனால் இதில் வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், சிவ தத்துவம் எல்லாம் சொல்கிறாரு. கேதங்கள் கடுத்தது என்பது ஞான நடனம். பூதங்கள் 5 ஆகி புலனாகி என்பது ஊன நடனம். ஊனம்னா பிறப்பை தருகின்ற நடனம். வேதத்தை சொன்னதுனால என்ன சொன்னதாகிறது? ஐந்தெழுத்தை சொன்னதாகிறது. உண்மை விளக்கத்தில் இருக்கிற பேசிக்கிலேருந்து சொல்லுங்கள் சார். நான் 6 தத்துவம் ஏது? 6 தத்துவம் ஏது தான் பூதங்கள் 5 ஆகி. அடுத்தது ஆணவம் ஏது தான் கேதங்கள் கெடுத்தாண்ட. மாறா வினை ஏது? கேதத்திலேயே வினையும் அடங்கணும். நான் ஏது? மாணிக்கவாசகர் தான் பாடிட்டு இருக்கிறார். நான் ஏது? நீ ஏது? அந்த குரு தான் வேதமாக நிற்கிறார். குருவும் வேதமும் தனித்தனி கிடையாது. நான் ஏது? நாதன் நடம். நடராஜர் வந்தாச்சு, 5 எழுத்து வந்தாச்சு. அடுத்த மந்திரத்துக்கு நீங்கள் போகலாம். புரியுதா? அவ்வளோ இது உங்களுக்கு இப்போ சாதாரணமாக தெரியும். நீங்கள் சைவ சித்தாந்தத்தை தேடினால் அன்னைக்கு பெருசாக தெரியும். இதே மந்திரத்துக்கு நாங்கள் இப்படி பொருள் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறோம். புரியுது? இப்போ தான் இந்த மாதிரி பொருள் சொல்கிறோம். அடுத்த தலைப்புக்கு போகிறோம். அதில் ஒரு மந்திரம் பார்த்துட்டு கிளம்பிடும். பிரார்த்தனை பத்து சதாமுத்தி. சதாமுத்தின்னு என்ன அர்த்தம்னா 24 ஹவர் பேரின்ப நிலை. 24 ஹவர் பேரின்ப நிலையில் இருக்கிறது. கலந்து உன் அடியாரோடு. இது மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு அகச்சான்று. மாணிக்கவாசகர் வாழ்க்கை வரலாற்றினுடைய அகச்சான்று. என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் திருப்பெருந்துறைக்கு குருவாக வந்தீங்க, நான் உங்கள் அடியார் கூட கலந்துருந்தேங்கிறார். அடியார் கூட கலந்துருந்தேங்கிறார். நேற்று சுந்தரருடைய 7ஆம் திருமுறை நடத்திட்டு இருக்கிறோம். எந்த ஊர் பதியம்? தில்லை பதியம். அதுவும் தில்லை பதியம் தான். அதில் சுந்தரர் சொல்கிறாரு, உன்னை கும்பிட்டா யமன் வந்தால் தடுத்துருவேன் அப்படிங்கிறார். உன்னை கும்பிட்டா யமன் வந்தால் நீயே தடுத்துருவங்கிறார். யாருக்கிட்ட? நடராஜர்கிட்ட. யார் ஒருவன் நடராஜரை கும்பிடுகிறானோ அவனை யார்கிட்ட இருந்து தடுப்பாருங்கிறாரு? தடுப்பாருங்கிறார். நான் அதில் ஒரு விவாதம் வச்சு ஒரு 50 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுகிறேன். யாரை? எல்லாருக்குமா தடுக்கிறாரு? ஜீவன் முக்தர்களுக்கு மட்டும்தான் தடுப்பார், எல்லாருக்கும் தடுக்க மாட்டார் அப்படின்னும். அதற்கு ஒரு பதிகமே நடத்தினேன். காலபாச திருக்குறுந்தொகைன்னு ஒரு தேவாரம் இருக்குது. கண்டுகொள்ளரின்னு தொடங்கும். அந்த பதிகத்தை அவங்களுக்கு ஒரு 20-30 நிமிஷம் நடத்தினேன், ஒரு 15 நிமிஷம். அதில் அவர் சொல்கிறாரு, இறைவன் யமன் வரும்போது தடுப்பார். யாரைன்னா ஜீவன் முக்தருக்கு மட்டும்தான் தடுப்பார், எல்லாருக்கும் தடுக்க மாட்டார். எல்லாருக்கும் தடுத்தா யமன் என்ன சொல்லுவார்? அப்போ எதுக்கு என்னைய போஸ்டிங் போட்டீங்க? வேலையை நீங்களே போடுறீங்க, வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. ஜீவன் முக்தர்கள் லட்சத்தில் எத்தனை பேர் வருவாங்க? யாரோ ஒருத்தர் 2 பேர், அதுனா பரவாயில்ல அப்படிங்கிறார். அப்படின்னா யார் சொல்லுவா? யமன் சொல்லுவான்.
அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்து பேசினேன். நடராஜர் வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இல்லை, யமவாதனை இல்லை. உண்மை விளக்கத்தில் இருக்குது, சிவபிரகாசத்தில் இருக்குது. கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் சார். நான் திருப்பெருந்துறையில் உங்களை குருவாக பார்த்து உங்கள் கூட கலந்திருந்தேன்னு சொல்லலை, யார் கூட கலந்திருந்தேங்கிறார். இது புது செய்தி. இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அடியார் கூட நான் கலந்திருந்தேன், உங்கள் கூட கலந்திருந்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் எடுப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய். மாணிக்கவாசகர் பாடுறாருல கோயில் பதிகம், அதுவும் கோயில் பதிகம் தான், அதுவும் கோயில் பதிகம் தான், தில்லை பதிகம் தான். நான் உன் அடியாரோடு அன்றைக்கு கழித்து வாழா கழித்திருந்தேன். வாழா கழித்திருந்தேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உலக சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் உபாய நிலையற்ற இன்பத்தில் மகிழ்ச்சி கொள்ளாமல் நிலையான இன்பத்தில் மகிழ்ச்சி கொண்டேன். வாழாங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்தேன் சார், அதில் கிடைச்ச பயன் அப்படின்னீங்கன்னா எத்தனை லட்ச ரூபா கிடைச்சதும்பா, அது நீங்கள் காட்ட முடியுமா? அது பேர் தான் வாழான்னு அர்த்தம். புரியுதா? இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து அரபு நாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, 90 நாள் கான்ட்ராக்டில் போவாங்க, வரும்போது லட்சக்கணக்காக பணம் கொண்டு வருவாங்க. அது மாதிரி இதை காட்ட முடியாது. அது வந்து நிலையற்ற இன்பம் சார்ந்த பொருள் சார்ந்த ஒரு தேடுதல். இது என்ன தேடுதல்? பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன இதில் என்ன சம்பாதிச்சிட்டான் புதுசான்னு கேட்பாங்க. வாழா கழித்திருந்தேன், அதாவது உபாயம் கருதி நான் இந்த மகிழ்ச்சியை தேடவும் இல்லை. இந்த மகிழ்ச்சியில் நான் என்ன செஞ்சேன்? கழித்திருந்தேன். புலர்ந்து போன காலங்கள் சார், ரொம்ப உருக்கமான மந்திரம் சார். இதை நீங்கள் தாளம் போட்டெல்லாம் பாடுனீங்கன்னா மாணிக்கவாசகரே அழுதுருவார். இல்லையா? கலந்து நின்னடியாரோடன்று வாழா கழித்திருந்தேன். அவர் சோகத்தில் பாடிட்டு இருக்கார், நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு தாளம் வச்சுருக்கிறீங்க. ஒரு 10 கத்தி குத்தி வாங்கிட்டு ஹீரோ எந்திரிச்சு 10 பேரை வெட்டுவார். அது மாதிரி இருக்குது நீங்கள் பாடுறது. புரியுதா? இது அவர் சோகமாக பாடுறார். கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தே புலர்ந்து போன காலங்கள். அழுறார். இன்னைக்கு வந்து அதாவது எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. நீயும் கையிலைக்கு போயிட்ட, அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால். அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் துன்பம்தான். அதாவது மாணிக்கவாசகர் ஒரு செய்தியை பதிவு செய்தார். இறைவனோடும் இறைவன் அடியாரோடும் இல்லாத நேரங்களெல்லாம் துன்பம்னார். இவ்வளோ அழகான வார்த்தை. புலர்ந்து போன காலங்கள், புலர்ந்து போன காலங்கள். உதித்காசன் யோசிக்கிறான். புரியுதா? நமக்கு தான் பன்னிசை தெரியும்னா நான் பாடணுன்னா நீங்களாம் ஊரை காலி பண்ண வேண்டியது வரும். நான் பாடாமல் இருக்கிறேன், ஒரு ஐடியா இருக்குது. இப்போ உதித்காசன்லாம் உட்கார வச்சு அவங்களே பாட வச்சு கூட பாடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். ஆமாம், புலர்ந்து போன காலங்கள். பத்திரிக்கை நல்லா இருக்கா? சூப்பராக போட்டோம். ஆமாம், பெரிய பட்ஜெட்டில் போட்டிருக்கோங்க. நம்ம குழந்தைகளையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நல்லா வந்திருக்குதா? அதில் சில சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த பொண்ணு மேலே வரும், யார்? யுவஸ்ரீ மேலே போட்டு பேர் சில சேஞ்ச் இருக்குது. செல்லில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பத்திரிக்கை வந்து. புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால். பாருங்க, முன்னால் பின்னால், கிபி என்னது? ஆமாம், கிறிஸ்து முன் கிறிஸ்து பின் இந்த மாதிரி பிரிக்கிறார். அதுக்கு பிறகு வந்தது எல்லாமே பிரச்சனை தாங்கிறார். ஆமாம், புகுந்து நின்றது இடர் பின்னால். அடுத்து பாருங்க, உலர்ந்து போனேன். மிளகாய் உலர்ந்துட்டுன்னா என்ன அர்த்தம்? வாடிட்டேன் சார். எவ்வளவு நான் வாடி போனேன். ஒரு அரிய செய்தியை மாணிக்கவாசகர் பதிவு செய்தார். இறைவனையும் அடியாரையும் பிரிந்தால் இதான் நிலைமைன்னு. உலர்ந்து போனேன். எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு இதனால் என்ன நன்மை? இப்படியே போய் புக்கை எடுத்துகிட்டு போய் பேசிட்டு வர்றதுனால நன்மை, கேட்கறதுனால என்ன நன்மை? இதுதான் மாணிக்கவாசகர் வச்சார் பாருங்க. உலர்ந்து போனேன் உடையானே. உடையானேன்னு அர்த்தம்னா என்னை உடைமையாக, எனக்கு ஓனர்னு அர்த்தம். என்னை உடைமையாக கொண்டவன்.
ஒரு குழந்தை தனக்குரிய பிரச்சனையை யார்கிட்ட சொல்லும்? தான் அந்த குழந்தைக்குரிய அம்மா கிட்ட சொல்லும், குழந்தைக்குரிய அப்பாட்ட சொல்லும். ஏன் சொல்லும்? அந்த துன்பத்தை தீர்க்க வேண்டிய கடமை யாருக்கு? அந்த அந்த அம்மா அப்பாவுக்கு இருக்கு. நீ தான் எனக்கு ஓனர் அப்படின்னா என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியது யாருடைய கடமை? உன்னுடைய கடமை. அதாவது தயானந்த சரஸ்வதி சாமியுடைய மாணவர் தான் என்னுடைய பகவத்கீதை குரு. தயானந்த சரஸ்வதி சாமியுடைய வீட்டுக்கு ஒரு விவசாயி ஒரு வாழைத்தார் கொண்டு வந்து கொடுத்தாராம். அப்போ சாமி விசாரித்தாராம். கும்பகோணத்தில் பெரிய கோடீஸ்வரர் அவர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். கும்பகோணத்தில் இருந்தவர் அவர், கும்பகோணம் அந்தாண்ட. சாமி கேட்டாராம், வாழைத்தோட்டம் போட்டிருக்கானா அப்படின்னு கேட்டாராம். இல்லை, வீட்டில் விளைஞ்சதே ஒரு வாழை தான் அப்படின்னு அவர் சாப்பிட வேண்டியதானே. இல்லை, சாமி சாப்பிட்டா நல்லது, நான் சாப்பிட்றத விட யார் சாப்பிட்றது முக்கியம் அப்படின்னு சாமி சாப்பிட்றது நல்லதுன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னாராம். அப்போ சாமி சொன்னாராம், ஒரே ஒரு வாழைத்தார ஒரு சன்னியாசிக்கு கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு ஒரு விவசாயிக்கு இருக்குன்னா நமக்கு எவ்வளோ உணர்வு இருக்கணும்? அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நெல் தேவைப்படும், வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கனாரா. அவர் வீட்டிலேருந்து நெல் மூட்டையை உடனடியாக லாரியில் ஏற்றி எங்கே கொண்டு கொடுங்கனாரா, வீட்டில் கொண்டு சேருங்க அப்படின்னாரு. அப்படி கொடுத்தாரா ஆனைக்கட்டி சாமி, தயானந்த சரஸ்வதி சாமி. அவங்க தான் அவரை நான் நேரில் பல முறை சந்திச்சிருக்கேன். என்னுடைய மகன் அவர்கிட்ட திருநீர் வாங்கியிருக்கிறான், காந்தி அவர்கிட்ட திருநீர் வாங்கி வாழ்த்து பெற்றிருக்கிறான். புகுந்து நின்றது இடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே அவை உடைமை ஆளாம் நாம் அங்கு சைவ சித்தாந்தம். உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் இறைவனுக்கு அடிமைகள், உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இறைவனுடைய உடைமைகள். புரியுதா? நான் மதுரையில் படிக்கும்போது மெஜரா கோட்ஸ்ன்னு ஒரு மில் இருக்குது. அதில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் சைக்கிளில் வேலை, அப்போல்லாம் டூ வீலரில் கிடையாது, TV50 கிடையாது. டூ வீலரில் அவர் பேர் எழுதி மெஜரா கோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் கேட்பேன், மெஜரா கோட்ஸ் ஓனரா நீ? மெஜரா கோட்ஸ் ஊழியர்னு எழுதலைன்னா, நான் வேலை பார்க்க வரைக்கும் என்னதான் அது, நான் தான் ஓனர். ஆமாம், உண்மை அது கிடையாது. நம்ம வீட்டுக்கு உரிமை அப்படின்னு போட்டு கடைக்கு போடுவாங்க. உரிமை யாரும் கிடையாது. எதை கொண்டு வந்தாயோ அது எங்கேருந்து வந்துச்சு? இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டாது. எதை இழந்தாயோ அது இங்கே இழக்கப்பட்டது. எல்லாம் இறைவனுடைய பொருள், கொடுக்கப்பட வேண்டிய. ஆமாம், புரியுதா? நம்மளா ஓனரு உரிமையாளர்னு சொல்லிட வேண்டியதுதான். நீங்களா எதையா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சாமி பொறுப்பு கிடையாது. அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் இந்த பாடம் எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. சைவ சித்தாந்த பாடம், புரியுதா? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அடையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலை இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எண்தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாய். இது மாரியம்மன் கோயிலில் மட்டுமே கிடைக்கிற பாடம். எங்களுக்கு கிடைக்கல, இந்த வயசில் நாங்கள் தேடும்போது கிடைக்கல. நாங்கள் கோயம்புத்தூரில் போய் தான் இதை தேடணும். அப்படிதானே சோமு சார்? சோமு சார் நம்முடைய அப்போ வையாபுரி ஐயா அதுக்கு இங்கே வகுப்படுத்தார். உலவா இன்ப சுடர் காண்பான் கெடாத, உலவான கெடாத இன்ப சுடர் காண்பான் அலந்து போனேன் வருந்தினேன் உலந்து போனேன் உலந்து போனேன் அலந்து போனேன். அலந்தன்னா வருந்திட்டேன். அதாவது ஒரு யாசகம் பண்ணுகிறவன் எவ்வளவு அலைகிறான். இன்னைக்கு காலையில் நான் எங்கள் வீட்டில் வெளியே வந்து நின்று அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன், உடற்பயிற்சி பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு வயதான ஒருத்தர், அவரால் வேலையே செய்ய முடியாது, கூட மனைவி, அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. வெள்ளை அடிக்கணுமா, புல் வெட்டணுமா, ஏதாவது வேலைன்னு தான் சொல்லுங்கன்ட்டு வர்றார். அவருக்கே வேலை செய்ய 2 பேர் வேணும். அந்த நிலைமையில் தான் அவர் இருக்கிறார். அப்போ உலகத்தில் உயிர்கள் எத்தனையோ துன்பங்களில் எத்தனையோ வகை இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தான். அவங்களுக்கே ஹெல்ப் பண்ண 2 பேர் வேணும். அந்த நிலைமையில் வேலை செய்ய ரெடின்னு வர்றாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு வீடாக. அதில் அலந்து போனேங்கிறார். அலைய வேண்டியது வருது பார்த்தீங்களா? நாமளே சில நேரங்களில் என்ன செய்கிறோம்? அலைகிறோம். சில காரணங்களுக்காக அலைய வச்சிடுறாங்க. நான் சமீபத்தில் ஒரு செய்தி சொன்னேன். அதாவது சென்னை போயிருந்தேன், இதே இடத்துல தான் சொன்னேன். சென்னை போயிருந்தேன், கரூர்லேருந்து போனேன். எங்கள் வீட்டிலேருந்து கார் சென்னைக்கு போயிருக்குது. ஃபேமிலிக்கிட்ட என்ன அக்ரிமெண்ட்னா, அந்த டிரைவர்கிட்ட நான் சென்னையில் இறங்கும்போது நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே காரை விட்டு என்னை கூப்பிட்டு போயிடணும், கிலோமீட்டருக்கு இவ்வளவுன்னு பேசியாச்சு. 23,000 ரூபாயோ எவ்வளோ பேசியாச்சு. ரெடி, நான் ஃபோன் பண்ணுங்கள் சார் வந்துடுவேன்ட்டார். நான் சென்னைக்கு போயாச்சு, எங்கேயாவது இறங்கியாச்சு, ஃபோனை பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு,
நீங்கள் அதுக்கு பக்கத்தில் வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா ஈஸி. அவருக்கு தூக்க கறக்கம் 3 மணி விடிய காலம் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னாரு. சரிப்பா நான் ட்ரை பண்ணி எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஈச்சங்காடுன்னு சொன்னேன், இதே இடத்துல சொன்னேன். ஈச்சங்காடுன்னு பஸ்ஸில் ஏறிட்டேன். அந்த இடத்துக்கு நான் போகிற இடத்துக்கு பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆனால் அவங்க நேரடியாக பஸ்ஸு கிடையாது, ஈச்சங்காட்டில் இறங்குனீங்கன்னா அங்கே போயிடலாம் அப்படின்ட்டார். தாம்பரத்தில் வந்து ஈச்சங்காடு போயாச்சு. பட் கண்டக்டர் சொல்கிறாரு, டிரைவர் சார் அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தான் சார், நீங்கள் அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிடலாங்க. ஈச்சங்காட்டில் இறங்கிட்டு கூப்பிட்றேன். நான் வந்து இந்த கூகுள் மேப்பில் பார்த்தா 35 கிலோமீட்டர் காட்டுதுங்கிறார். டிரைவர் கண்டக்டர் என்ன சொல்லி இறக்கி விட்டுருக்காங்க, 2 கிலோமீட்டருக்குங்கிறாங்க. அது நாங்கள் ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்குறேன், 2 கிலோமீட்டர் தான் சார் அப்படிங்கிறாரு. இவர்கிட்ட திரும்ப 35 கிலோமீட்டருக்கு நீ ஒன்று செய், அந்த கார் டயருக்குள்ள செல்ஃபோனை வச்சுட்டு காரை கொஞ்சம் நகர்த்து, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன், 2 கிலோமீட்டரு 100 ரூபா கொடுங்க, நான் வண்டி எடு, கரெக்டாக கொண்டு விட்டுட்டு நிறைய சில்லறையெல்லாம் வருது, சில்லறையெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஆட்டோ நிறுத்திட்டான். நீங்கள் தேடின மண்டபம் இது தானா, நீங்கள் சொல்கிற ஆளுங்க இருக்காங்களா, பார்த்துட்டு வாங்க போகிறேங்கிறாங்க. அந்த நைட்டில் விடிய காலம் 3 மணிக்கு பார்த்துட்டு வந்தவர் தான் ஆட்டோ டிரைவர் போகிறார். ஒரு 10 ரூபா சில்லறை தரும்போது நான் கவனிக்கலை, சார் 90 ரூபா தான் சந்திருக்கேன் சார், என்ன 100 ரூபா தரணும்னு எடுத்துட்றேன். நம்ம ஊரில் 2 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய்க்கு மேலே நம்ம ஊர் நிலவரம். சென்னையிலங்க விடிய காலம் 3 மணிக்கு. அப்போது நான் தடுமாறி போயிட்டேன். அந்த விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ பயப்படுறானுங்க. நம்ம ஊர் மாதிரிலே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கேட்டோம்னா திரும்பி நின்றுக்கிட்டுறான். அதில் வேறு நான் வேஷ்டி சட்டையில் வேறு இருக்கிறோமா, அவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரில, புரியுதா? திரும்பி நின்றுக்கிட்டுறான். நான் சென்னையிலே படித்து வளர்ந்தவன். தமிழ் பண்டிட் படித்தது எங்கே தான், சென்னையை நீ பார்க்குறதுக்கு முந்தைய நான் பார்த்த வேண்டாம், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு அது நானாக முடிவெடுத்து நானே கரெக்டாக போய் மண்டபத்தில் போய் என்ன சேர்ந்தேன். ஆனால் அந்த கேப் இருக்குது பாருங்கள், விடிய காலம் 3 மணிக்கு பஸ்ஸில் 100 பேர் இருக்கிறாங்க, அங்கே உள்ள நிற்க இடம் கிடையாது. லக்கேஜ் என்கிட்ட 15-20 கிலோ, புக்கே எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புக்கே 10 கிலோ பைய சுமக்கிறேன். அந்த புக்கோடு தான் எங்கே போயிருக்கிறேன். திரும்ப தேவைப்படும், யார்ட்டையும் கொடுத்துட்டு போக முடியாது, திரும்ப அடுத்த வகுப்புக்கு தேவைப்படும். எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன உலகியல் அளந்து போதலுக்கு நம்மளை வேதனைப்படுறோம். மாணிக்க வாசகர் இறைவனை இழந்திருக்கிறார். அளந்து போனேன் அருள் செய்ய, ஒரே வார்த்தை தான். இறைவன் பார்த்தார், என்ன வேணும், அருள் செய்யுங்க, வேறு நீங்கள் ஒன்றும் சாதிக்க வேண்டாம். ஆமாம், முடியலை, அருள் செய்யுங்க, நீங்கள் வேறு ஒன்றும் சாதிக்க வேண்டாம், என்ன தான் வேணும், அருள் செய்யுங்க. அருள் செய்ய ஆர்வம் கூற, ஒன்று செய்யி. நீ போகிற போக்க பார்த்தா அன்பு குறைஞ்சிரும் போல தெரியுது, கொஞ்சம் அன்பையும் கொடு. ஆர்வம்னா அன்பு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எது போயிடும், அன்பு போயிடும். நம்ம சொந்தங்களெல்லாம் நம்மளை விட்டு எப்போ போச்சுது, கேப்புனால போச்சுது. இப்போ நீயும் பிரிஞ்சு போயிட்டா, அடியாரம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ என்ன, நம்ம 2 பேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும் போல பயமாக இருக்குது. அருளை செய்கிறது உன் கடமை, அன்பு காட்டுறது என் கடமை. கொஞ்சம் எதையும் சேர்த்து கொடுத்துரு, அன்பையும் கொடுத்துருன்னு கேட்குறேன். அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம். தொகுத்து பாருங்கள். அதாவது, நீ எனக்கு குருவாக வந்து அருள் செய்த போது அடியார்கள் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன். என்ன அழகாக பாடுறார் பாருங்க. கலந்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள். உதித்காசன் இந்த திருவம்பாவை 4வது மந்திரம் பாடிரு. நீ என்ன பிரிஞ்சு போன பிறகு காலங்கள் ஓடிச்சு. அவ்வளோ அழகாக இருக்கு. அந்த கால தத்துவத்தை சைவ சித்தாந்தத்தில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மந்திரம் அழகான மந்திரம். காலங்கள் ஓடிச்சுது, புகுந்து நின்று. அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் வேதனை தான். யார் இல்லாமல் வந்தது, இறைவன் இல்லை, நீ அடியார் இல்லை, வந்ததெல்லாம் வேதனை தான். ரொம்ப வாடி போயிட்டாருங்க. உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, நீ தான் உடையான். யார்கிட்ட தான் சொல்ல முடியும், அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும், உடையான்கிட்ட தான் சொல்ல முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் 9th Aல ப்ராப்ளம்னா அவன் 9th Bல போய் சொல்ல முடியாது. உங்கள் பொறுப்பு டீச்சர் யாரும் அவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்கிற மாதிரில உண்டா இல்லையா? அதனால் நான் உங்ககிட்ட தான் இதை பேச முடியாது. உடையானே உலவா இன்ப சுடர்கான். எனக்கு ஆசை வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து கெடாத இன்பம் வேணும். ஆனால் இப்போ கெட்டு போச்சு. நீங்களும் இல்லை, அடியாரம் இல்லை, இன்பம் பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு நான் பிரேக்காக எது வேணும், மகிழ்ச்சி, பேரின்பம் வேணும். அதனால் அளந்துட்டேன். அப்போ தான் சாமி மெதுவாக வாயத்திருக்கிறார். என்ன தான் வேணும், அருள் வேணும். வேறு என்ன வேணும், அருள்ங்கிறது உங்கள் பொருள், அது நீங்களே வச்சுக்கிடுங்க, கொடுங்க, நீங்கள் வச்சுக்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் எதை கொடுங்க, அன்பை கொடுங்க. அடியே இருக்குது. கடைசியில் ஒரு வார்த்தையை போட்டார் பாருங்க, உடையான் அடியே. அடிமை யார்கிட்ட தான் பேச முடியும், உடையான இடத்துல தான் பேச முடியும்.
நாட்டாமக்கிட்ட யார் போய் பேசுவா? நாட்டாமல் பண்ணையில் வேலை செய்கிறவர் தன் பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவார்? நாட்டாமட்ட தானே சொல்ல முடியும். நீ நாட்டாமல், நான் அடிமை, என்னுடைய நிலைமை அவன்கிட்ட. அடிமைங்கிறத விட பணியாளன்னு வச்சுருங்களேன். நாட்டாமட்ட அடிமையாக இருக்கணும்னு கிடையாது, புரியுதா? எல்லா நாட்டாமையும் பக்குவத்தோடையாக இருக்காங்க. தினத்தந்தி பேப்பர் தலையில் படிக்கிறவரெலாம் இருக்கிறார். ஆமாம், முதலாளி தொழிலாளி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி. அதனால் அடியேற்கு, அந்த வார்த்தைக்கு, இந்த அடியேற்குங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த ஒரு மந்திரத்தை எழுதுனதுக்கு மாணிக்கவாசகருக்கு ஒரு கோயில் கட்டலை, ஊருக்கு ஒரு கோயில் கட்டலை, புரியுதா? நீ 4வது திருவெம்பாவை பாடுனா கிளம்பிடு. ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க. பத்திரிக்கைங்க அடுத்த தடவை அருணாச்சலம் ஐயா பேர், மது பேரெல்லாம் கவனமாக சேர்க்கணும். பாடு தம்பி, மைக் எடுத்துக்க. சிவா செல் எடுத்துடுங்க. இந்தாங்க தடவா.